பண்ணுச்சு. விலங்குகளுக்கு நிம்மதியே இல்ல. எல்லா விலங்குகளும் ஒண்ணு கூடி இந்த சிங்கத்தின் தொல்லையிலிருந்து தப்பிக்கிறதுக்கு ஒரு வழிய கண்டுபிடிக்கணும்னு பேசுனாங்க. அப்போ அங்கே ஒரு தந்திரக்கார நரி எழுந்து வந்துச்சு. நண்பர்களே, பயப்படாதீர்கள், நான் சிங்கராஜா கிட்ட பேசுகிறேன். இனிமேல் உங்களில் யாரையும் அவர் தொந்தரவு செய்யாமல் இருக்க ஒரு வழி சொல்கிறேன். ஆமாம், அந்த நரி தைரியமாக சிங்கத்தோட குகைக்குள்ள போச்சு. அரசரே, நீங்கள் ஏன் கஷ்டப்பட்டு வேட்டையாட வேண்டும்? இனிமேல் தினமும் ஒரு விலங்கு உணவாக உங்களிடம் தானாகவே வந்துவிடும். நீங்கள் சண்டையிடவோ வேட்டையாடவோ தேவையில்லை. ரொம்ப நல்ல யோசனை. நான் கூட ரொம்ப டயர்ட் ஆயிட்டேன். சரி, சம்மதிக்கிறேன். சோம்பேறியான சிங்கம் சந்தோஷமா ஏத்துக்குச்சு. அன்றிலிருந்து தினமும் ஒரு விலங்கு சிங்கத்துக்கு உணவாக போச்சு. ஒரு நாள் என்னாச்சு தெரியுமா? அன்றைய தினம் நரியோட முறை வந்தது. ஆனா நரி வேண்டுமென்றே ரொம்பவே தாமதமா சிங்கத்தோட குகைக்கு போச்சு. யாரங்கே? ஏன் இவ்வளவு தாமதம்? எனக்கு பசிக்கிறது. இந்த தாமதத்துக்கு உனக்கு மரண தண்டனை. மன்னிக்க வேண்டும் ராஜாவே, நான் வர தாமதமானதற்கு காரணம் நான் இல்லை. வழியில் இந்த காட்டிற்கு தன்னைத்தான் உண்மையான ராஜான்னு சொல்லிக்கிற இன்னொரு சிங்கம் ஒன்றை பார்த்தேன். அதனால்தான் தாமதம். இதை கேட்டதும் அந்த முட்டாள் சிங்கத்தோட கோபம் உச்சத்திற்கே போச்சு. அதன் கர்ஜனையில காடே நடுங்கிச்சு. இன்னொரு சிங்கமா? என்னை தவிர வேறொரு ராஜாவா? எங்கிருக்கிறான் அவன்? இப்போதே அவனை பிடிச்சு சிதைக்கிறேன். ராஜாவே, அவசரம் வேண்டாம். அவன் ரொம்ப பலசாலி போல தெரிகிறான். அவன் ஒரு ஆழமான கிணற்றினுள்ளே ஒளிஞ்சுகிட்டு இருக்கிறான். நான் உங்களுக்கு வழிகாட்டுகிறேன். கோபத்தில் கண்மூடித்தனமான சிங்கம் நரியை துரத்தி கொண்டு காட்டிலிருந்த ஒரு ஆழமான பாழுங்கிணற்றின் அருகே சென்றது. ராஜாவே, இதோ பாருங்கள், அவன் இந்த கிணற்றின் உள்ளேதான் இருக்கிறான். அவன் அங்கிருந்தே உங்களை பார்த்து சிரிக்கிறான் போல. சிங்கம் கிணற்றின் விளிம்பில் நின்னு கோபத்துடன் எட்டி பார்த்தது. கிணற்றின் ஆழமான தண்ணில தன்னோட கோபமான முகத்தோட அச்சி பிசகாத பிரதிபலிப்பு பார்த்தது. என்னை பார்த்து சிரிக்கிறாயா? உன்னை இன்றே கொல்கிறேன் என்று கர்ஜித்தபடியே எந்த ஒரு யோசனையும் இல்லாமல் அந்த கிணற்றுக்குள் தாவி குதித்தது. ஆழமான கிணற்றில் விழுந்த சிங்கம் தண்ணீரில் மூழ்கி மீண்டும் மேலே வர முடியாமல் தவித்து கடைசியில் இறந்து போனது.